ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் 3 தான் போட போகிறோம். அதுவும் நம்ம ஹார்ட் மோடில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி, இப்போ போயிடலாம் உள்ள. லிஸ்ஸை காணுமாங்க. லிஸ் அந்த பொண்ணு தான் கேட்கவே இல்லை. ரொட வாய் என்னங்க சார்லி நல்ல பையன் தானே, அவன் எங்கே தொலைஞ்சு போனான்னு தெரியலையே. 2 பேரை காணும்னு போட்டிருக்காங்க. சரி, நம்ம வேலை விட்டாங்க திருப்பியும். சரி பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் யாருமே இல்லையா, அதனால் இப்போ நம்ம கீழே போகலாம். வீட்டு சாயம் உள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. வீடு அழகாக இருக்குல்ல கைஸ். சரி, ஹோம் கீ இதோ இருக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். என்ன கட்சின்னு வருது இன்றைக்குமா? யாரா மாட்ட போகிறது? நான் எட்டி பார்க்குறேன். இங்கேயோ ஸ்பாட்டில் விட்டு ஒருத்தன் வரான். இவன் பேர் மைக்கு வந்து டோர் நான் போட்டான். ஏய், அவன் யாரும் தெரியுமாடா? அவங்ககிட்ட போய் கண்ணை வச்சு நட்டிக்கிட்ட. லிஸ் எங்க? அவன் இங்கிலீஷ் பண்ணுறான். கன்ஃபியூஸ் ஆகிட்ட போல இருக்குது அப்படின்னு சிரிக்கிறான். ஒரு அழுக்கு பிடிச்ச வேனில் தான் வாங்க கலைக்கிறாங்க. ரீட் பண்ண கூட முடியாத எல்லாம் உங்க பிரெயினை ட்ரை பண்ணுறான்றான். ஐயோ, இவன் சிரிக்கிறாங்க. இப்படிதான் இருக்குடா. அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் என்ன மறந்துட்டான். அதுதான் ஆமாம், உண்மையே சுற்றி தானே. இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒரே சொல்யூஷன் தான் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட குண்டாயிடுவாங்க. டே அவன் என்ன பர்ஃபெக்ட் லேண்டிங். ஏரோப்ளேன் லேண்ட் ஆகுது போகிற லூஸ். ஏன்டா ஐஸ்கிரீம் டேஸ்டாக இருக்குதுன்றியே, அது என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா? அவ்வளோதான் போச்சு, குண்டாயிட்டான். ஐயோ குண்டாயிட்டாங்க. மாட்டினான். அவனுக்கு சப்பி பாய்ஸ்னாலே பிடிக்குமே. Now you're jumping clubby just like I like it. ரொம்ப கதறாங்க. அப்படியே அழுதுதான் வருது. ரொம்ப கதறான். சரி, டேய் ராடே, இதுக்காக தானே உன்னை ஹார்ட் மூடில் அடிக்கிறதுக்கு வந்தேன். இருடா, கன்னத்து உன்னை சுட முடியாது. ஏன்னா டோர் லாக் போட்டு வச்சிருக்காங்க கைஸ். வந்துட்டான் பாருங்க. நான் ராடே இன்னைக்கு சோறு போடுறாங்களாம். என் பின்னாடியே வந்தேன்னா எனக்கு சொல்கிறேன். இன்னும் ரொம்ப குச்சி வரானே. ஓ, ஹார்ட் மூடி சாப்பிடா. இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்லியே எதை வச்சாலும் மயக்கம் போட்டுருவான்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஷாப்பிங் சென்டர் தான் போக போகிறோம். இந்த வீடு ரொம்ப லென்த்தாக போச்சுங்க. நான் கட் பண்ணி போட்டு கூட ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. சரி, உள்ளே கன்னை போட்டேன். நம்ம போயிட்டு ஷவல் சம்மந்தமே இல்லாமல் ஷாப்பிங் சென்டரில் இருக்குது பாருங்கள். எனக்கு அதுதான் வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை கைஸ், அவன் வரானான்னு பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அதனால தான் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தா அவன் அந்த சைடு கீழே இருக்கான். பார்த்துட்டேன். இப்போ போயிட்டு ஷவல் எடுப்போம். பார்த்துட்டான். டேண்டா சும்மானே தொத்த வந்துடுறியே. ஆமாம்ல, உனக்கு ஹார்ட் மூடு வேறு. உன்னை எதுவும் கலாய்க்க கூட முடியாது. திடீர்னு அடிச்சிட்டேன்னா நம்ம ஒரு லைஃப் கூட வேஸ்ட் பண்ணலைங்க மக்களே. ஒரு லைஃப் கூட வேஸ்ட் பண்ணல. ஷவல் வச்சு ஒரு அடி போட்ட மூஞ்சில் அப்படியே தோசைக்கல் மூந்த மாதிரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. டேய் சும்மா சொன்னேன்டா, திடீர்னு பின்னாடி வந்துட போகிற. வராமல் தான் நல்லது. அப்பா வரல. இப்போ நம்ம வேனுக்குள்ளே போயிட்டு ஷவலை கடாச்சிட்டு உள்ள. இப்போ நம்ம கேம்பிங் தாங்க போக போகிறோம். நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ கேம்பிங் வந்தாச்சு. இங்கே நம்ம ஒரு மேப் எடுக்கணுங்க. இந்த கேம்பிங் இந்த டென்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து இது ஒரு மேப் இருக்குது. ஒரு 3 இடம் இருக்கும். அந்த 3 இடத்துக்குள்ள ஒரு மேப் இருக்குது. இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. இன்னுங்க 38 மீட்டர்னு போட்டிருக்கு. ஐயோ, ஏறுமோ? சரி, ஏதோ அவன் அந்த பக்கம் தானே வருவான். ஐயோயோ, என்ன பண்ணுறது? சரிங்க, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ராடு பயிலே தொத்தாமல் இருடா.
இந்த சாவி எடுத்துன்னு நான் ஓடி போயிடுறேன்டா, என்னை விட்டுறா சொன்ன விட்டுருவா. அப்புறம் அவன் ஏறி வரான் பாருங்க, அவ்வளோ வெறி. நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிட்டேன் கைஸ். அவன் சும்மா துரத்தினே இருந்தான், இது எதுவுமே எடுக்கவும் இல்லை. அந்த மேப் கட்சியில் எங்கே இருக்குது நீங்களே பாருங்களா. எல்லா ஓட்டையிலையும் பார்த்துட்டேன், ஆனால் அந்த எந்த ஓட்டையிலுமே இல்லை. இந்த மூலையில் போய் போட்டு வச்சுக்கிறானுங்க அந்த மேப்பை, அந்த சாவியை. ஐயோ வளர்றேன் பார்த்துட்டோம். ஏண்டா பார்க்கறதையும் வேலை போல இருக்குதுடா. இன்னைக்கு தாங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு வீடியோ, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கிறேன். இல்லை இன்னும் கட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், ஷவல் எடுத்துக்கலாம். இன்னும் சிரிக்கிறான், அப்படியே பாவி இவ்வளோ பின்னாடியே இருக்கிறான் பாருங்களேன். கொஞ்சம் விட்டுருந்தோன்னா அவ்வளோதான், சாப்பிட தோசை கல்லை மூஞ்சிலே போட்டேன். ராட தலையை தேய்ச்சின்னு இருக்குண்ணா, அது உள்ளே போயிட்டேன். சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒட்டையிலே, போயிட்டு வாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த லிஃப்ட் நோடிடலாம். இப்போ நமக்கு ட்ரீ ஹவுஸ் கீ கிடச்சிருக்கு. கீ ஆஃப் ட்ரீ ஹவுஸ் தான். ஐயோ இப்படியே சொல்லுவானுங்க சாவிக்கு. சரி அவன் பார்த்துட்டானா, எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. சரி போ, ஒன்றும் கவலை இல்லை. வேண்டாம். ஐயோ ஜஸ்ட்டுங்க அதை தடிக்க விட்டுச்சு, செம்ம அடி வந்துருக்கோம். கொஞ்சம் விட்டுருந்தானா சரி. அட்றான் சாவிடமா அவனே ராடு பையிலே. ஐயோ சாவி எடுக்க முடியலையே. இட மூச்சு காதரா. ஐயோ மூச்சுக்கிறானே, மூச்சுக்கிறாங்க. சரி தோசை கடை மூஞ்சில் போட சரியாக வரும். ராடா கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு நேராக கரெக்டாக. இந்த தோசை கலத்து மூஞ்சிலே போடுறேன் பாடுறான், ஏன்னா பார்க்க தோசை கல் மாதிரி தான் இருக்குது பாருங்களா. சாவுடா சரியா மண்டையிலே ஊஞ்சி. ஏதோ 3ல ஏதோ ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம் மோட் போடலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில வரானா இல்லையான்ட்டு. இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், எக்ஸ்ட்ரீம் மோடில் இருட்டாக இருக்கிறதுனால வேணான்னு விட்டேன். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் உள்ளே வரீங்களா, இந்த இடத்துக்கு மேலே ஏறும்போது அவன் வந்துட்டான்னா, இப்போ பாருங்களேன் எனக்கே அப்படி தான் நடக்கும் பாருங்களா. பார்த்துட்டாங்களா அவங்க வரான் பாருங்க, பார்த்துருக்குறான். சேமல்லா முதல்ல இந்த டோர் திறந்துருங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக வரான் பாருங்களேன். டேய் சோறு நான் இங்கே போடலடா, வெளில போடுறாங்கடா போடா. ஓ ஏறுறானே காய்ஸ், எனக்கு இப்போ தான் கை ஒதுருது. இப்போ பாருங்களேன், இப்போ அவன் கரெக்டாக கதவு மட்டும் இந்த கீழே ஒழிஞ்சுக்கோங்க. இப்போ அவன் இந்த சைடு பார்க்கவே மாட்டாங்க, ஆள் குனிஞ்சது பார்க்க முடியல. என்னன்னு தெரியல, இந்த இதில் அவன் பார்க்கவே இல்லை. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இந்த நிறைய தடவை இது மாதிரி ட்ரை பண்ணிட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த உங்களுக்காக பண்ணால் அவன் திடீர்னு பார்த்துட்டான். ரிட்டன் வரோம் கைஸ். ஐயோ இருடா பிடிச்சிடாதரா. இருடா. அப்பா இப்போ ஒன்றும் இல்லை. ஐயோ இன்னும் தடுக்குது. ஐயோ கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. இந்த கதவுக்கு பின்னாடியே இருங்க, ஸ்ட்ரைட்டாக அங்கே வெளில வந்துட்ட கூட அவன் பிடிச்சிடுறான். ஓகே இப்போ அவன் வெளில போட்டோம். போடா கீழே சோறு போடுறாங்க போடா. ஆனால் இதில் இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இதில் ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அது உதவாது. ஆனால் அங்கே கூட்டின்னு போய் விடுவாங்க பாருங்களேன், ஏன்னா அங்கேருந்து தப்பிச்சு வர மாதிரி எப்பவுமே. அப்பா கீழே போகிறான் அவன், நடக்கும்போது அவ்வளோ பொறுமையாக போகிறான் பாருங்களா கைஸ். இப்போ நம்ம துரத்தும் போது செம்ம ஸ்பீடாக வரோம். இது நார்மல் மோடு மாதிரி இருக்குது. நார்மலாக ரியாலிட்டியில் சொல்கிறேன், ரியாலிட்டியில் யாருன்னா பார்க்கலன்னா பொறுமையாக தான் போவாங்க, அந்த மாதிரி போகிறான். இப்போ அவன் இந்த ஃபயர் கிராக்கர் அவனை கொளுத்திடலான்னு பார்த்தேன், வேணாம் அவனுக்கு நம்ம 4ல் வேணும் இல்லை, நமக்கு 4ல் நமக்கு தேவைப்படுறான் அவன், அதனால தான். இல்லைன்னா அடுத்த சாப்பிடலாம் வராதே. சரி ஃபயர் கிராக்கர் எடுத்துக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷன், இதுதாங்க ஒரு பெரிய விஷயம். இதில் ரெண்டு மெயினான விஷயம் 2 இருக்குங்க, 3 வச்சுப்போம். 1 இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 4 பொருள் எடுத்துன்னு போகணும். 2வது அங்கே வந்து ஷாப்பிங் சென்டரில் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது அது.
மூணாவது இந்த 2 பசங்களையும் கூட்டின்னு போகணும். இந்த 2 பசங்க பயந்துங்க ஒழிஞ்சுட்டு இருப்பாங்க. லிஸ்ஸு சொல்கிறேன் பாருங்களேன், அதில் உடலோட வாய்ப்பு ஒழிஞ்சுட்டு இருக்கும். அதை போய் காப்பாற்றுறேன்ட்டு அந்த சார்லி பையன் வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுட்டு இருப்பான். நான் தான் தைரியமானவன் வேறு சொல்லுவான். இப்போ அங்கே பாஸ்வேர்டு வந்து 984 இருக்குது, அதை இங்கே போட்டுடலாம். 984. இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ராக் சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்களே பார்க்குறீங்கள. அங்கே சிவிங்கமில் வந்து நமக்கு ஒரு ஹார்ஸ் கீ வச்சுருப்பாங்க. 4 ஹார்ஸ் கீ வேணுங்க கேஜிக்கு எடுக்கிறதுக்கு. அதில் ஒரு ஹார்ஸ் கீ வந்து அதில் மாட்டின்னு இருக்கும். அதை தொட்டாலே ட்ரெயின் வரும். அதனால தான் அந்த இடத்த விட்டு எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அதை வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து இப்போ ட்ராக்கை மாற்றி விட்டுட்டோம். இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். அவனையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், வர மாதிரி தெரில. அப்புறம் நானே எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துலையே ஆனால் உண்மையை சொல்லிடுறேன், இந்த வீடியோ 51 மினிட்ஸ் கிட்ட போச்சு. கட் பண்ண அளவுக்கு கட் பண்ணி 31 மினிட்ஸ் கெட்டுன்னு வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. எப்படியோ அந்த இடத்துல தப்பிச்சிட்டேன். இந்த பக்கம் போயிடலாம். பார்த்துட்டான் ராடு பயலே, அவனா என்னை பார்த்துருக்கியடா, சும்மானே இருக்க மாட்டியாடா. ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம், கிளைமேக்ஸு ஏன்டா விளாடணுமோன்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஐயே இந்த பக்கம் வழியில் நிறைய, அந்த பக்கம் ஓடலாயிடுறா. மூச்சு வாங்குறா. ஆனால் உட்காந்துக்கிறாமா, டென்ஷன் ஆகிடுவானே. இன்னும் ரிட்டன் போயிட்டான். ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடி வந்துடுவோன்ட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் ஓடுறாராமா. பிரெயின் பார்த்தீங்களா என்ன பிரெயின்ட்டு. நல்லா நல்லா வச்சுருக்கடா அவங்க ஈவில்னு. சரி அவன் வரல, ஒவ்வொரு பொருளை எடுத்துன்னு போய் காரில் போட்டுருவோம். இந்த ஷூ மட்டும் அந்த செஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் கைஸ். ஆனால் அந்த கேட்டுன்றனே ஹேட்டு வந்து மாறினே இருக்கும். வளரிட்டேன் நான். ஹேட் வந்து இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். 4 சீட் இருக்குது பார்த்தீங்களா, 4 சீட்டில் எதனா ஒரு கார்னரில் இருக்கும். இவன் ஒருத்தன் பேசும்போது கரெக்டாக வந்துடுறான். அந்த லிஸ்ஸை நான் வாட்டி காப்பாற்றக்கூடாதுன்னு பார்க்குறேன் கைஸ். ஆனால் எப்படியோ அவளை காப்பாற்றாத மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இருடா டேய் சும்மா துரத்தி நேர்றான். சரி நம்ம ஹைட்ராலிக் ஜாக்கி இல்லைங்க, ஹைட்ராலிக் ஜாக்கி இல்லை இங்கே அந்த கார்னர்லேயும் இல்லை. இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. நல்ல குட்டியில உச்சு குட்டியில ஈவல் பையன்ல ரீசனை விட்டுரு. ஆனால் இவனோட ஒரு பெரும் பாடாகுதுங்க இந்த ஹார்ட் மோடில். சரி நம்ம அந்த சுற்றின்னு தேடின்னு இருப்பான், அதுக்குள்ளே எடுத்துடலாம். இப்போ சைடில் பாருங்களேன் ட்ரெயின் போவோம். அது நம்ம போகிற ட்ராக்கில் தான் போவோம். எப்படியோ நான் கரெக்டாக எடுத்துட்டேன் அதுக்குள்ளே. சரி இந்த ராடு பையன் எங்கே போனான்? ராடு பையன் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த ஹார்ட் மூடில் ஓடி வர்றதே காமெடியாக இருக்குது கைஸ். பாருங்களேன், அதுவும் இல்லாமல் ஃபேவரட்டாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாடா இல்லை அந்த பக்கம் வழி இல்லை, அந்த பக்கம் வரணும். திடீர்னு அடிச்சுட்டான என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். சரி இதை போயிட்டு போட்டுருவோம் வேனில். ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, அது நீங்கள் நடுவில் நீங்களே பார்ப்பீங்க. சரி போயிட்ட இதையும் வண்டியில் போட்டுருவோம். 4 பொருள் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆள் இல்லை. சரி ஜாக்கி இந்த பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இருங்க. அங்கே தாங்க ராடு பையன் அப்படியே எப்போ பார்த்தாலும் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த கீஸ் டுடேன்னு பாடின்னு இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஐயோயோ ஜாக்கி இங்கே இருக்குங்க. ஐயோ இது டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. எதனா ஒரு பொருளை வச்சு சவுண்டு போட்டுக்கூட வர வச்சுருக்கலாம் அந்த இடத்துல. அந்த உடச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு விளையாடும்போது செம்ம வெரி டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. இருங்க அவன் ரிட்டர்ன் வரான். டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. அவன்ட்டான். இந்த ஜாக்கி வச்சு அடிக்க முடியாதுங்க, அடிச்சிடலாம். ஆனாலும் கரெக்டாக புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. அதனால் இந்த ஜாக்கி வச்சு அடிக்கிறதா இல்லை நான்.
சரி ஓகே. என்னடா இவன் சும்மா துரத்தினே இருக்கான். டேய் ராடு பயிலே கொண்டாந்து விட்றா. இவனை பற்றி பாட்டு எனக்கு பாடவே வரல கைஸ். இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் தான் தோணுது, பாட்டே வரமாட்டேங்குது. ஒரு ஃப்ளோவில் கூட வரமாட்டேங்குதுன்றனே. வரானா? வரல, ஆனால் பார்த்துட்டான். அவன் வரான், இப்போ தான் வரான் கைஸ். இப்போ நம்ம இந்த ஜாக்கியை போட்டுட்டு வரான்னு செக் பண்ணி என்னென்ன இது சென்சிட்டிவிட்டி ஓவராக வச்சுக்கிறோம் போல இருக்குது. வாடா, இந்த இடம் தான் கைஸ். இந்த பக்கம் போனான், அந்த பக்கம் வந்தான், அந்த பக்கம் போனேன், இந்த பக்கம் வந்தான். ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வரட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். அந்த மாதிரி இதில் தான் நிறைய போயிடுச்சு எனக்கு. சரி, ஹேட் எங்கே இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீட்டு கார்னரில் தான் இருக்கும்ன்ட்டு. டேய் ஹேட் அடின்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அதை வாங்கிக்கடா. இப்போ தொப்பி என்னமே வலிக்கும். இல்லை ஷூ வச்சாச்சா கூட செருப்படி இருந்த மாதிரி பார்ப்பான். ஹேட் என்ன வலிக்கும் நீங்களே சொல்லுங்களேன். அதுதான் காமெடியாக இருக்குது. டேய் என்னடா நீ, ஏதோ ஒன்று நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம உட்காந்து அவங்களெலாம் வர சொல்லக்கூடாது. சரிங்க, அவன் வரானா அதை செக் பண்ணிக்கலாம் இருங்க. வந்துட்டான். வாடா ஏறுடா மேலே. இந்த இடம் பார்த்தீங்களா, பாதியிலே திரும்பிட்டான். எனக்கு அவசரமாக போடணுன்றதுலையே நானும் பண்ணுறேன் பார்த்தீங்களா. என்ன சொல்லணும் பாருங்களேன், இந்த பக்கம்லாம் வழி இல்லையாடா. அந்த பக்கம் ஏற முடிஞ்சா நான் அந்த பக்கம் ஏறி போயிடுவேன். அதையும் உனக்கு கொடுக்கல. டேய் வாடா, அவனா கவுன் போட்டு வந்துடுடா. வாடா. அது கவுனா என்னன்னு தெரியலங்க. ஜெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். அந்த மாதிரி ப்ளூ கலரில் போட்டுக்கோங்க. முதல்ல ஐஸ்கிரீம் செய்யறதுனால அப்படி வச்சுருக்கானோ. எதுக்கு நமக்கு, நம்ம வந்தோமா எஸ்கேப் ஆனோமா எல்லாரும் கூட்டின்னு போனோமான் இருக்கணும். 3 பேர். அது 1க்கு ஒருத்தர் தான், 2க்கு அது ஒரு பொண்ணே 2 பேர் மாதிரி இருக்குது, 3க்கு 3 பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4க்கும் 3 பேர் தான். ஆனால் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ நம்ம ஹேட் எடுத்துக்கிட்டு சர்க்கஸ் போயிட்டோம். ஓகே, இப்போ ஹேட் எடுத்துக்கிட்டேன். எதுவும் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம போயிட்டு அங்கே சர்க்கஸ்குள்ளே ஒருத்தர் இருப்பாங்க. இவர் நேராக வரானே. டேய் இப்போ தான்டா சொன்னேன், ராடு பையன் ஒரு கேடி பையன் வாங்கிக்கூடா. அது பார்த்தீங்களா மேலே தான் போட்டுச்சு. அது எங்கே கை வச்சிங்களான்னு பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது இந்த கேமில். சரி உள்ளே போயிட்டு ஹேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. 1 2. இப்போ அந்த சர்க்கஸ்க்கு எடுக்க தான் கைஸ். நானும் அந்த 2 அடி போட்டு பிடின்னு வந்திருப்பேன். அவனுக்கு ஒரு தொப்பியே ஷூ வேறு. பேர் தான் ஹோம்லெஸ் மேன். நீங்கள் வந்து கேரவனோட ஒரு இங்கே வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோக்கரா எனக்கு தெரில. அவனுடைய அந்த வேன் இருக்கும். அந்த வேனில் நம்ம சாவியை போட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஹார்ஸ் கீ இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ப்ளூ அங்கேயே வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்தோம். இப்போ வந்து எல்லோ எடுக்க போகிறோம். அவன் வந்துட்டான்டா. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. கிட்ட வாயா, வானா என்னை பிடிச்சிடுவேன். பாருங்கள், அந்த பையன் அந்த டிஷ் வச்ச பில்டிங் மேலே தான் இருப்பான் பாருங்கள். நான் கட் பண்ணிட்டு ரொம்ப துரத்தினே இருக்கான். ஒரு என்னது இன்ட்ரெஸ்டிங்காக இதில் எதுவும் நடக்கலை அவ்வளோவா. இருந்தாலும் அந்த பசங்க பண்ணுறதை வச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு அதை போகிறேன். ஒருத்தன் வாடா. சாவி அடி கேள்விப்பட்டிருக்காடா. வலி போனோன்னா கையில் சாவி வச்சுருப்பான். அந்த சாவி வச்சு ஒன்று அடிக்கிறேன் பத்தியா, நாங்கள் இருக்கிறேன்டா. ஐ எம் ப்ரோ பிளேயர் யூனோ. சரி, ஒருத்தன் ஒன்றா துரத்தலானே. இவன் துரத்துறது ஒரு கடுப்பாக இருக்குது கைஸ். இப்போ போயிட்டு இப்போ தாங்க பெரிய விஷயமே. ஜாக்கி எடுத்துட்டுனா ஜாக்கி வச்சுட்டு நிறைய வேலை இருக்குது. ஏன் அழுவுறேன்னா அந்த வேலை நினச்சிட்டு எனக்கு கடுப்பாகுது. அது ஒன்றும் இல்லை கைஸ், ஈவில் எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். அதுதான்
இவன் தான் அது குழந்தையிலே இவ்வளோ அழகாக இருக்கிறடா. உன்னை தூக்கி குழந்தை நம்ம உலகத்து இப்பயும் அழகாக தாங்கிறான். மாஸ்க் எடுத்துட்டா எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். டேய் நீ துரத்துடா, உன் இஷ்டத்துக்கு துரத்துடா. நீ செல்ல குட்டிடா. அதுக்குன்னு ரொம்ப கிட்ட வந்துடாத, அப்புறம் என்னை பிடிச்சி நீ மசாலா தடவை போட்டுருவேன். மசாலா தடவை மாட்டான், ஐஸ்கிரீம் செய்யற மிஷினில் போட்டு ஜூஸாக புழிஞ்சு எடுத்துருவான். இவன் வேலை என்ன தெரியுமா கைஸ்? இவன் வந்து குண்டாக இருக்கிற பசங்கள்லாம் பிடிச்சின்னு போயிட்டு அவன் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போயிடுவான். அவன் கூட விளாடுவான். அவன் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போயிட்டு அவன் வந்து க்ரஷர் மிஷினில் போட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த ஃபேட் ஜூஸ் எல்லாம் உறிஞ்சி பேசினே இருக்கும்போது உன்னை பற்றி பேசினா கோவம் வருதா? அவ்வளோ யோகியமானவனா நீ சொல்கிறான். அதுலேருந்து ஐஸ்கிரீம் செய்வோம், அதனால தான் சாப்பிட்டா குண்டாயிடுறாங்க. இப்போ அந்த ஜாக்கி யூஸ் பண்ணி இந்த கடையிலேருந்து மோட்டர் பைக் நம்ம திருடின்னு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். பின்னா இந்த இடத்துல காலியாக இருக்குது, எவனுமே இல்லை. ஒரு வேளை நைட்டுனால அப்படி விட்டானுங்களா? ஆனால் இவனுக்கு எப்போ நான் சாவி கச்சிது அதுதான் யோசிக்க தோணுது கைஸ். ஆனால் அந்த சென்சிட்டிவ் ரொம்ப வச்சதுனால திடீர்னு ஒரு மாதிரி தள்ளுது. சரி நம்ம பட்டன் ஆன் பண்ணுவோம். நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். அவன் வந்து ரொம்ப நேரமாக தொல்லோடன்னு பேசிகிட்டே இருந்தான். இந்த லூசு பையனை துரத்திட்டே இருந்தான். அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இருடா ஒரு யூட்டர்ன் போட்டு பட்டனை பட்டனை ஏற்றிட்டு போகிறேன்டா. நடம் வளர வைக்கிறான் என்ன. சரி இப்போ நம்ம போயிட்டு பட்டன் அழுத்திடுவோம், சேலஞ்சை முடிக்கிறோம், கிளம்புறோம் இங்கேருந்து. கிளைமேக்ஸ் இப்போ கூட எனக்கு சோகமாகுது. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினேன், எனக்கு அந்த கேம் விளாடணும் முடிச்சு ஓவரத்தை தோற்றினேக்கிறான். இது இந்த க்ரீன் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அந்த அதுலேயே நம்ம போகணும் நடந்துன்னு. ஓகே இப்போ நம்ம பைக் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் மேலே 75 செகண்ட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த செகண்ட்குள்ளே முடிக்கணும். அதனால தான் அவன் பின்னாடியே தோற்றின்னு வந்தேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட்டில் வந்தானா, சரி பைக்கில் தானே ஸ்பீடாக போகிறோன்னு பிடிச்சிட போகிறோன்னான்ட்டு விட்டுட்டேன். பிடிச்சிட்டான். சரி வீரனுக்கு சகஜம்னு அடுத்த வாட்டி விளாட்னா அடுத்த வாட்டியும் பிடிச்சிட்டான். அதனால அவன் பின்னாடியே துரத்திட்டுன்னு வந்தது. ஒரு ஐடியாவை வச்சுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எப்படியோ எனக்கு இப்போ முடிச்சிடுறாங்க கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எப்போவுமே இந்த 35 செகண்டு அந்த மாதிரி வந்துட்டேன்னா எப்படி இருந்தாலும் முடிச்சிடுவேன். செய்கிறான் அவன் வேறு அங்கேறான்னு தெரில. திடீர்னு எதிர்க்க வந்தானே என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். இந்த இடத்துல திடீர்னு அவன் எங்கே வரான்னு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரி எப்படியோ முடிக்க போகிறோம். அப்படியே மனசுக்குள்ளே குழுன்னு இருக்குது கைஸ் முடிக்க போகிறோன்றதுனாலே. இங்கே நமக்கு ரெட் ஹார்ஸ்கி கொடுப்பாங்க, அதுக்காக தான். அவள் தான் முடிக்க போகிறோம் முடிச்சிட்டோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. வீடியோ முடியல கைஸ், ஒருத்தன் சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறான். ஓகே இது எத்தனாவது அட்டம் தெரியுமா கைஸ்? 4வது அட்டம்ப்ட்டு. ஹார்ட் மூடில் 4வது அட்டம்ப்டில் ஜெயிச்சிருக்கேன். இது 3 அட்டம்ப்ட்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு. நானே ஒரு அட்டம்ப்டில் தோத்துட்டேன். நானே வேட்டேன். சரி விட்டுலான்ட்டு 4வது அட்டம்ப்டில் பண்ணேன். வாங்குற சாவி அடி கை மேலே வச்சுக்கினானே எப்படி சாவிற மாதிரி வீறான். ரிட்டர்ன் வந்துடாத அப்படியே நேராக ஓடிவிடு. என் கண் முன்னாடி நிற்காதரா நீ. ஐயோ அடுத்து இருக்கிற வேலையை என்னன்னா இது எடுத்துன்னு போய் வைக்கணும். எடுத்துன்னு போய் வச்சு என்னது மற்ற எல்லாத்தையும் வச்சு இப்போ 2 பேர் இருக்கான்னு பாருங்கள். அவங்கள காப்பாற்றுறது தான் மெயின் கடுப்பே இதில். அதெல்லாம் நினச்சா இப்போ கூட எனக்கு கடுப்பு வருது. ஒன்றும் இல்லை கைஸ், ரெட் கீ எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக முடியுன்றதுக்கு தான் அதை ஃபஸ்ட்டு போட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டேன் திருப்பியும் ஈஸியாக போய் வச்சிடலான்ட்டு. இப்போ போயிட்டேன் அந்த 3 ஹவர்ஸ் மேலே போய் வச்சுட்டு வந்துடலாம். இது கூட கட் பண்ணிட்டேன் கைஸ் நிறையவே. நான் இந்த இடத்துல தான் மெயினாக கட் பண்ணது. எப்படியோ 51 நிமிஷத்தை வந்து எப்படியோ கரைச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா. எல்லோ க்ரீன் அவ்வளோதான் வச்சாச்சு. கேஜிக்கு நீங்கள் கேட்கலாம் கைஸ், நீங்கள் தான் அந்த பசங்க தான் தொல்லை குத்துனேக்குது
அங்கே 2 பேர் விட்டு இந்த பையனை முடிக்கூடின்னு தப்பிக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. கொடுத்துட்டேன் நான், அதுமாதிரி கொடுத்தும் பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. இன்னும் 2 பசங்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து காப்பாற்று, இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஏன்டா நீ என்னடா அனுப்புது, நானே வேண்டத்துக்கு கிளம்பி போயினே இருந்துருப்பேன்டா. எனக்கு காமெடியே பண்ணல, எனக்கு காமெடியே வரல இன்னைக்கு அவ்வளோவா. சரி கைஸ், சரி போயிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டேன் பேசுவோம். அந்த பொண்ணு பேச்சுவார்த்தை நடத்துன்ட்டு தொல்லை பண்ணுது. வாடா வாடா, உன்னை அடிச்சு போட்டு தண்டா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும். சாப்பிடா இவன் இந்த மாதிரி ஹெட்ஷாட் அடிக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் நினச்சிருந்தா அந்த ஆடு பார்த்து ரீலோட் பண்ணி போட்டிருப்பேன் அவனை. சரி நம்ம கொஞ்சம் நியாயமாக விளாடணுன்ட்டு தான். சரி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம் முதல்ல. பொண்ணு, நீ பேசுனது கடுப்பு. இப்போ வரியா இல்லையா என் கூட? சொல்லு, வரியா இல்லையா? வந்துட்டா. இவ்வளோ சீக்கிரம்லாம் வரல கைஸ். நான் கட் பண்ணிட்டேன். அது பேச ரொம்ப கடுப்பு ஏற்றிச்சு. ஒரு 10 கேள்விகிட்ட கேட்குதுன்னா வச்சுக்கோங்களேன், 4 கேள்வி தான். அதே நான் தப்பாக ஆன்சர் பண்ணி கடுப்பு ஏறிச்சு எனக்கு. இவனை ஒரு அடி போட்டுட்டேன். ஐயோ பேட்ரி வேறு காலியாக போகுது கைஸ். நான் குறுக்க பேசையில் நிறைய விஷயம் குறுக்க வருது. பொண்ணு லொடலோட வாய் எங்கே போனேன் அங்கே வருது. லொடலோட வாய் எங்கே போச்சு? பயந்துக்கின்னு புதரில் ஒளிஞ்சிக்க போச்சு. ஒளிஞ்சிக்கின்னு அங்கே என்ன பனின்னு இருந்துச்சு. ஒளிஞ்சிக்கின்னு ராட நோட் அவுட் இருந்துச்சு. ஓடி உள்ள உன்னை பற்றிலாம் பாட்டு பாடுறதா இருக்குது. இவன் அண்ணன் எங்கே ஒழிஞ்சிக்கிறான் பாருங்களேன். நான் அதோட கட் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே போகிறது வரட்டுமாங்குது ஏதோ ஒரு டென்ஷனாக இருந்ததா. நான் சொன்னேன்ல கைஸ், ஸ்டூலேயே ஈவில் ஒரு லெட்டர் கொடுப்பான்ட்டு, அதுதான் அது. சரி இப்போ நம்ம சர்க்கஸ்குள்ளே வந்துட்டோம். ஓப்பன் த டோர். யாரும் இல்லைடா. சரி கைஸ் இப்போ நம்ம போயிட்டேன். டேய் நீ என் கூட வந்துடுறா, சீக்கிரம் போயிடலாம்டா, சாவடிக்காதடா. ஓ அவன் வரானான்னு செக் பண்ணிட்டு நான் தான் 4 பேரில் தைரியமான உருட்டுறா அவன் வாய்க்கு நீ உருட்டுற. அவனை கன்வின்ஸ் பண்ணதான் கைஸ் லேட் ஆயிடுச்சு. குறுக்க இந்த ராடு பையன் வந்துடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், ஓம் ராடே வரக்கூடாது, ஓம் ராடே வரக்கூடாது, ஓம் க்ரீம் ராடு இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த பக்கம் வந்தாலும் வருவான். டேய் வாடா, ஸ்லோ மோஷனில் வர ஏண்டா, ஹார்ட் மூட் தானே. நம்மளும் ஸ்பீடாக வர மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்கும்ல. ஸ்பீடாக ப்ளைடு வாங்கியிருப்பேன், ஸ்பீடாக முடிச்சிருப்பேன். எப்படியே கைஸ், ஆனால் ஒரு லைஃப் கூட வேஸ்ட் பண்ணனா அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஒன்றே இடிக்குது. இன்னும் எது தெரியுது அந்த இடத்துல ஏதோ மண்டை வர மாதிரி தெரியுது. அவங்க கருப்பு கலரில் ஒரு உருவம் வருது. அந்த உருவம் யாரும் இல்லை, இந்த ராடு உருவம் தான். ஓடுங்க அந்த பெரிய நம்மளுக்கு தான் வருது. சாவுடா. அவன் மேலே படவே இல்லை, இருந்தாலும் மயக்கம் போகிறான் பாருங்களா, அது பிடிச்சிருக்கு. டேய் வாடா, இப்போ தைரியம் தான் வாடா. ஒன்றும் இல்லைடா, முடிக்க போகிற தைரியத்தில் நானே பேச சொல்லிடுறேன். ஓவர் சேசிங் அந்த பையனும் பின்னாடியே வரான் பாருங்களேன். வேன் அங்கே தான் இருக்குது. ஒரு கண்ணு தெரியலடா அவனுக்கு. அவள் தான் ராடே, நான் போயிட்டு வரான். வரட்டாமா மெடூர், நீ வேற திரும்படா. போகலாம் வாடா. ஓகே கைஸ், இப்படியோ வீடியோவை முடிக்க போகிறோம். இன்னும் நீங்கள் லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. நான் தான் பேசினே இருக்கிறேன், நீங்கள் தான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டு இருந்தாங்க. ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் கைஸ், எப்படியோ நம்ம 3 முடிக்க போகிறோம். ஆனால் ஒரு கிளைமேக்ஸ் சோகத்தோடு தான் முடிக்க போகிறோம். 3 பேரையும் பிடிச்சி ராடிக்கிட்ட கொடுத்துக்கோங்க கைஸ். பாருங்களேன், 3 பேரையும் பிடிச்சி ராடிக்கிட்ட கொடுத்துக்கோங்க. என்னடா சொல்கிறேன், 3 பேர் பிடிச்சி ராடிக்கிட்ட கொடுத்துட்டியா நீங்கள் கேட்கலாம்.
பாருங்களேன் நீங்களே. நான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி விடுவேன் மைக்கை. இவங்க 4 பேர் தான் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்டா கத்துற எஸ்சிஎஸ்ன்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்ல. இப்போ எஸ்சி நம்ம தப்பிச்சிருவோம் கைஸ். பாருங்களேன். என்னடா 4 பேர் மாட்டிக்கிறாங்களா? ஐயோ கேவலமாக சொல்லிக்கிறானே. என்ன விழுது கைஸ். என்னது அது? ஐயோ பாவம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க. இதே நானாக இருந்தால் 3 பேரும் அப்படியே ஐஸோட வெளில தூக்கி போட்டிருப்பேன். சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான், எடுத்து வச்சுப்போம். 4க்கு என்ன நடக்கும்னா கைஸ், இது வச்சு அவன் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு அவனை குண்டாயிட்ட மாட்டிப்பான். எப்படியோ கைஸ் நம்ம ஐஸ்கிரீம் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் கேம் கம்ப்ளீட்டடுமே வரல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுவும் இல்லாமல் டெய்லி வர வீடியோஸ் ப்ளீஸ் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.